மாஸ்க் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஜம்பர் ரிமூவ் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். நம்ம அடித்த ஒர்க் வந்து 100% வந்து ப்ராப்பராக இருக்கும். கீழே விழுந்தாலும் எதுனாலும் ஓப்பன் ஆகாதெல்லாம் இருக்கும். அந்த யூவி மாஸ்க் போடுறோம்னா யூவி க்ளூ வந்து நிறைய எடுக்கணும் அவசியமே இல்லை. ஒன் டைம் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும், இவ்வளோதான். இதுவே அதிகம். ஓகேங்களா? நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம எல்லாமே எடுக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும். இதில் அப்ளை பண்ண பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய வேணும் நம்மளுக்கு தேவை. கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு போதும். அவங்க இதுலேயே உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ ஃபிட் ஆகுங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு ட்ராப், ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருக்காது. முதல் டோட்டலாக 20 ஜம்பர் அடிச்சிருக்கோம். 20 ஜம்பருமே கிரிப்பாக எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி ஃபஸ்ட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ யூவி லைட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூவி லைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணும்போது ஒரே டார்க்காக எரியும். இங்கே தெரியுங்களா? ஒரே டார்க்காக. இதை வந்து டிம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டிம் பண்ணிக்கலாம். இதே வந்து டிம்மாய் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக புல் ப்ரைஸஸோடு நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு ஒரு 1 நிமிஷம் அதிகம் போதும். ஓகேங்களா? ட்ரை ஆகிடும். யூவி லைட் வச்சா மட்டும் தான் யூவி மாஸ்க் வந்து ஹீட்டாகவே உங்களுக்கு வந்து ஆகும். நார்மல் ஹீட்டில் உங்களுக்கு ஆகாது. யூவி லைட்டில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். யூவி லைட்டு அது மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டே போதும். 1 மினிட் கழிச்சு அதை எடுத்து நம்ம பார்த்தாலே நம்ம ட்ரை ஆகிடும். நம்ம அடித்து ஜம்பர் ஒன்று ஷார்ட் ஆகாது, ஓப்பன் ஆகாது, மிஸ் ஆகாது. நம்ம ரிஸ்க்கான வேலை செய்யும் போது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பாருங்கள், எடுத்ததுலேயே மிச்சமாக இருக்குது, அவ்வளோ இருக்குது. சும்மா கொஞ்சம் ட்ராப்லாம் எடுக்கும், இதுவே போதும். ஓகேங்களா? அப்போ இன்னும் கம்மியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்கிறது, 1 mm கீழே சும்மா அந்த டிப்பில் பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. இதுவே அதிகம். 1 ஜம்பரு இல்லை ஒரு ஐசி கடியில் எல்லாம் பண்ணுறதுக்கு போதும். ரொம்ப அதிகமாக எடுக்குவாங்க. 1 டைம் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். ஓப்பன் ஆகும்போது ட்ரை ஆகிடும், நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த பேசிக் ஆகுது நீங்கள் ஒரு 10 செல்லுக்கு போகணும். மூடி போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. போதும். 1 டைம் யூவி மாஸ்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மேலே வந்து காயாமல் விட்டுட்டிங்கன்னா நாங்களே எப்பயும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக இறக்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் வாங்கணும் இல்லை. இப்போ வந்து 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே அது லிஸ்ட்டு டேபிள் தெரியும். நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிடுச்சு வச்சுங்களா, ஒரு 20 ஜம்பர் டு 10 ஜம்பர் 20 ஜம்பர் நம்ம அடிச்சிருக்கோம். 20ல் 1 ஜம்பர் பேக் பண்ணும்போது ஓப்பன் ஆகிட்டோம். திருப்பி நம்மளால் ஜம்பர் அடிக்கும்போது சென்ட்ரல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அடிக்கும்போது எல்லா ஜம்பருமே கொட்டிடும். அப்போ போது எங்களுக்கு செஞ்ச ஒர்க் வேஸ்ட். இப்போ நம்ம யூவி மாஸ்க் போட்டோம்னா நம்ம அப்படியே தரமாக கொடுத்தோம்னா நீட்டாக 100% உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். எதுவும் ஓப்பன் ஆகாது. மினிமம் 1 மினிட் யூவி லைட் வச்சாலே போதும், அதுக்கு மேலே வேணும். யூவி மாஸ்க் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. க்ரீன், எல்லோ, ரெட்டு, இதுமாதிரி கலராக வச்சுருக்கு. உங்களுக்கு என்ன கலர்னா போட்டுக்கணும். மேக்ஸிமம் பிளாக்கு, நீங்கள் மஞ்சள் கலர் தான் வேணும் மஞ்சள் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு க்ரீன் வேணும் க்ரீன் வாங்கிக்கலாம். கலர் தான் இருக்குது. நம்ம என்ன கலர் போடணுமோ அந்த கலரில் அது தெரியும். கலருக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? யூவி மாஸ்க் கலர் வேறு ஒன்றும் இல்லை, வேறு கலர்ஸ் மட்டும் தான். இப்போ க்ரீனில் இருக்குது உங்களுக்கு. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 1 மினிட் கழிச்சு யூவி லைட் எடுத்துட்டோம்னா இதோட யூஸ் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இந்த அளவுக்கு ப்ராப்பராக வேலை செஞ்சீங்கன்னா ரீகம்ப்ளைண்ட்டுங்கிற விஷயமே வராது.
100% ஒரு மாடல் ரெடி பண்ணி கொடுக்குறோம், ஒரு ஜம்பர் சொல்யூஷன் அடிக்கிறோம் அப்படின்னா ரீகமெண்ட் வராது. எடுத்துக்கலாமா, ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, பாருங்க ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஜம்பர் இப்போ ரிமூவ் பண்ணாலும் இது ஒன்றும் ஆகும். ஓகேங்களா, EMMC கல்லாட் ஆயிடுச்சு. சரிங்களா, மேலே பாருங்க உங்களுக்கு ஜம்பர் யூஸ் ஜம்பர் சேஃப்டியாக அப்படியே இருக்கு. எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது, ஓப்பன் ஆகாது, கீழே விழுகாது. அப்போ EMMC ரிசல்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்போ நம்ம டூல்ஸ் வந்து கரெக்டான டூல்ஸ் வச்சுக்கணுமா, 100% ரிசல்ட் 100% கரெக்டாக இருக்கும். இதுதான் என்னோட ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணும்போது எந்த குவாலிட்டியும் வராது, ரீகமெண்ட் வராது. இப்போ பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரியே நீங்கள் நிறைய ட்ரிக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் டெக் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ கால் பண்ணி நீங்களும் நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து 3 டே டெமோ கிளாஸும் இருக்குது. ஸோ இதுவும் அட்வான்டேஜில் ஒன்று. ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் சொந்தமான என்டர்பிரனராக மாற முடியும். ஸோ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தெளிவாக சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ உங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களில் யார் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ உங்களோட கொஷின்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ உங்களோட கொஷின்ஸுக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ். பை.